ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன குழம்பு வைக்கலான்னு பார்ப்போமா? என்ன குழம்பு தெரியுமா? பூண்டு குழம்புங்க. ஃபஸ்ட்டு எண்ணெயில் பூண்டை நல்லா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கடுகு போட்டு அதில் வெந்தயமும் ஜீரகமும் போட்டு நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம வெங்காயம் தக்காளி பழத்தை அரைச்சி ஊற்றணுங்க. வெங்காயம் தக்காளி பழம் கொஞ்சம் பூண்டு அதையும் போட்டு நல்லா அரைச்சி ஊற்றி நல்லா வதங்கணும். நல்லனா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதங்கணுங்க. டைம் ஆனால் தான் நல்லாயிருக்கும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறவு மல்லித்தூள், வத்தல் தூள், மஞ்சள் தூள் போட்டு நல்லா வரட்டுங்க. அதுவும் நல்லா வரட்டி வரணும். அது எப்படி வரணும்? ஒரு அல்வா துண்டு கணக்காக வரணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். டைம் ஆக தான் செய்யுங்க. அதுக்காண்டி ரொம்ப டைம் ஆகுது, நல்ல சீக்கிரத்தில் வைக்கணும் அப்படிலாம் நினைக்காதீங்க. டைம் ஆக தான் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இதுவும் நல்லா சுருண்டு வந்ததுக்கு பிறகு புளி கரைச்சி ஊற்றணுங்க. புளி கரைச்சி ஊற்றி அதுக்கப்புறவு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதித்ததுக்கப்புறவு நம்ம இப்போ எண்ணெயில் வதக்கி வச்சுருக்க பூண்டையும் போட்டு உப்பையும் போட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் கொஞ்சோண்டு சீனி போடலாம், இல்லைன்னா சர்க்கரை போடலாம், ஏதாச்சும் ஒன்று போட்டுக்கோங்க. கொஞ்சம் தான் லைட்டாக போட்டு இறக்குனீங்கன்னா பூண்டு குழம்பு ரெடிங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் அரைச்சி ஊற்றணும் அப்படிலாம் அது தேவையில்லைங்க. இப்படி இதே போதும். உங்களுக்கு கட்டியாக வச்சுக்கலாம், கொஞ்சம் தண்ணியானாலும் தனியாக வச்சுக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேயா? அடுத்த வீடியோவில் பார்க்கேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.